விழுப்புரம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தாரணி இணைந்திருக்கிறார். தாரணி, தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய இந்த தகவல் குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் மோகன். பெஞ்சல் புயலானது கடந்த 30 மணி நேரமாக வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது புதுச்சேரி மற்றும் மாமல்லபுரத்திற்கு இடையே கரை கடந்து வருகிறது. இந்த புயலானது விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இரவு முதல் இருப்பதாக தெரிய வருகிறது. இந்த புயலானது கரையை கடக்க தாமதமாகிறது என்றும் பெஞ்சல் புயல் கரையை கடக்க மிகுந்த தாமதமாகிறது என்று தெரிய வருகிறது. மன்னார் வளைகுடாவில் கடந்த 2020 புரவி முகடுகளுக்கு இடையில் சிக்கி 3 நாட்களுக்கு பிடிப்பட்டது. இதன் விளைவாக வடக்கே டெல்டா வரை பெரிய மழையானது பெய்தது. இப்பொழுது நமது பெஞ்சல் புயலும் 2020 இருந்த புரவியை போலவே முகடுகளுக்கு இடையே பிடிப்பட்டு நின்றுவிடும் எனவும், இது விழுப்புரம் மரக்காணம் இடையே காலை வரை நீடிக்கக்கூடும் என்றும், இதன் காரணமாக விழுப்புரம் மற்றும் மரக்காணம் பகுதிகளில் விடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோகன், வலுவான காற்று என்ற அர்த்தம் கொண்ட இந்த பெஞ்சல் புயல் தற்பொழுது கரையை கடக்க தொடங்கி தற்பொழுது அந்த இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய சூழலில் முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தாரணி.